தேர்தல் ரிசல்ட்டுக்கு பிறகாக ம், ம், அவருக்கு ஒரு முதலமைச்சர் ஆஃபர்லாம் வந்திருக்குது. ம். முதல்ல என்ன சொல்றாருன்னா, ஒரு பேட்டியில சொல்றாரு, ஐயா ஸ்டாலின் அவர்களே என்கிட்ட சொன்னாரு, இந்த மாரி ஒரு ஆஃபர் உங்களுக்கு வந்திருக்கு. ஏடிஎம்கே தரப்புல இருந்து சொல்றாங்கன்ற. ஆனால் பிரஸ் மீட் குடுக்கும்போது அடுத்த நாள் வந்து என்ன சொல்றாரு, அந்த மாரிலாம் யாரும் காசிப் தான் பேசியிருந்தாங்க. என்கிட்ட நேரடியா யாருமே சொல்லலன்றாரு. முதல்ல சொன்ன ஸ்டேட்மெண்ட்ட ஏன் மறுக்கிறாரு? ஏன் அப்படி மாத்தி மாத்தி சொல்ல வேண்டிய தேவை ஏன் எழுது? இல்ல அதாவது இந்த பேரம்லாம் இவர்கள் தரப்பில் நடந்ததே உண்மைதான். யார் தரப்புல? விசிகா தரப்புல ஓ! திருமாவுக்கு தெரிஞ்சா தான் இதெல்லாம் நடந்துச்சு. தெரிஞ்சதா தெரியாம எப்படி நடக்கும்? அதுக்கு தான் மறுப்பு தெரிவிக்கிறார். மாத்தி ஆமா, மாத்தி ஆமா. பேசுறாரோ? இப்போ அங்க ஒரு ஐவர் குழு இருக்கு. ஐவர் குழு. ஆமா. விசிகாவிலயா? ஆமா, ஆமா. அதான் ஃபைனல் டிசிஷன். அதாவது கம்யூனிஸ்ட் கட்சியில பொலிட் ஃபுரோன்னுவாங்க. பொலிட் பீரோ. அந்த பொலிட் பீரோ ஆ. யாருன்னு கேட்டீங்கன்னா எஸ்.எஸ். பாலாஜி, ஆ. ரவிக்குமார், ஆ. வன்னியரசு, சிந்தனை செல்வன், ஆலூர் ஷானவாஸ். ஆலூர் ஷானவாஸ் 5 பேர் தான். அவர்கள் தான் அந்த 15 நாளா இவர் ஆப்ரேட் பண்ண பெரிய பியூரோக்ரசி சென்டரே அதுதான். ஓ! ஏன்னா நம்ம 2 சீட்டை வச்சு முதலமைச்சர் நாற்காலியை கேட்போம். ம். கிடைச்சா கிடைக்குது, கிடைக்காட்டி போகுது. டிமாண்டு. ம். இந்த பேரம் நடந்தது உண்மைதான். ஓ! பேரம் ஏன்னா இல்ல சார், திமுக, அதிமுக சேர்ந்து திருமாவை முதல்வர் ஆக்க ஆசைப்பட்டாங்களா? இல்ல இவங்களே இந்த டிமாண்ட வச்சாங்களா? இல்ல அவர்கள் முதலமைச்சர் ஆக்க முடிவு பண்ணா ஆ. நீங்க நடந்திருக்கும். அப்படிலாம் இவரை முதலமைச்சர் ஆக்குவதற்கான எந்த டிமாண்டும் அவர்கள் வைக்கல. யார் வைக்கல? எடப்பாடியும் வைக்கல, திமுக வைக்கல. இவங்க தான் இவங்க ஆசைப்பட்டாங்களா? தான் ஆசைப்பட்டாங்க. விசிகா. ஆமா, ஆமா. இந்த ஐவர் குழு. இந்த ஐவர் குழு. ஆமா, ஆமா. ஓ! இதான் டிமாண்ட். இதான் டிமாண்ட். ஆச்சி மசாலா. எந்த சமையலும் ருசி தேடும் ரகசியம் 20 ரூபாய்.